நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் வாராகி. நமச்சிவாய். ஜூலை மாத ராசி பலன்கள். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, ஜூலை மாதம், இந்த ஜூலை மாதத்தில் 2 அற்புதமான கிரக சேர்க்கை. ஃபஸ்ட்டு ஒரு 15 நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார். குரு சூரியன் தொடர்பு. இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே 12 ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது. அதே போல் ஜூலை 15 தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு, அதுவும் கடகத்தில் ஏற்படுது. அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன்ஸ். ஏன்னா அவங்க 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ அதை விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும், நல்லா இருக்கும், அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும். எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும். இதை எப்படி சொல்கிறீங்க சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அந்த குரு சூரியன் காம்பினேஷனை நாம் ஒரு காரணமாக சொல்லலாம். முக்கியமான விஷயங்கள், அதாவது எடுக்கின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள், ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ, இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போவோம். ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபடிகளை செஞ்சிடும். எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து, நமக்கு தெரியாமலே நடந்து, அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நம்ம ஜெயிப்போம். நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி நடக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இது நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள், எடுக்கின்ற விஷயங்கள், ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும், குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது. அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர்னு நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும். எங்கடா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும். அந்த மாதிரியான திடீர் குழப்பங்கள், திடீர் மாற்றங்கள், இதையெல்லாம் கிராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது. ஆனால் பாருங்கள் அன்பு நேயர்களே, இந்த குரு சூரியன் தொடர்பு அதுக்கு ஒரு நல்ல விடை கொடுக்கும். அப்போ அற்புதமான காம்பினேஷன். அதே போல் சூரியன் புதன் தொடர்பு, இது சுபத்துவமான, அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அடுத்ததாக செவ்வாய் கேது தொடர்பு. சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள். அப்போ செவ்வாயோட, அதாவது முதல் ராசி அதிபதியே மேஷத்துக்கு, காலபுருஷனுக்கு 1ஆம் பாவ அதிபதியே அவர் தான். அவர் பஞ்சமஸ்தானத்தில் 5வது வீட்டில் அமர்வது சிறப்பு. ஆனால் சூரியனுக்கு அது பகை வீடு, செவ்வாய்க்கு அது பகை வீடாக போயிடுச்சு. அங்கே ஏற்கனவே ஒரு அசுப கிரகம் உட்கார்ந்துருக்கு. அந்த செவ்வாய்க்கேது தொடர்பு ஏற்படுகிறது. அப்போ மீண்டும் அந்த அரசியல் கழகம், அரசாங்கத்திற்கான கழகங்கள், அரசாங்கத்திற்கான அவப்பெயர்கள், அல்லது இராணுவம் மற்றும் உள்நாடு வெளிநாட்டு அந்த உறவு முறைகளில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள், போர் பதற்றங்கள், இல்லை போர் கலகங்கள், மெயினாக நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலிமா வரக்கூடிய குழப்பங்கள், கலகம், மெயினாக கலகங்கள். அதே போல் செவ்வாய்க்கேது காம்பினேஷன்ஸ் வரும்போது என்னதான் ஒரு தைரியமாக ஒரு வீரியத்தோட தைரியசாலியாக இருந்தாலும், பெரிய ரவுடியாக இருந்தாலுமே கூட, பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும், எதை ஒன்றும் தைரியமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க. இதேன்னு ஒரு வம்பு வழக்கில் உட்கார லாக் பண்ணிவிடுவார். ஒரு பெரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அவங்கள ஒரு லாக் செயல்பட விடாமல் தடுத்துடும் அந்த செவ்வாய்க்கேது தொடர்பு. அது சகோதரத்துவமாக இருக்கலாம், பூமி சார்ந்த விஷயமாக இருக்கலாம், ஆனால் அது பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட்ஸு, பில்டர்ஸு, அந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள், ப்ரமோட்டர்ஸு, லேண்ட் ப்ரமோட்டர்ஸு, கனிம வளங்கள், குவாரிகள், க்ரஷர்ஸ், இதெல்லாம் லாக் ஆகிற மாதிரி இருக்கலாம்.
அப்போ இந்த செவ்வாய்க்கேது காம்பினேஷன்ஸ் நாம் கவனமாக இருக்க வேண்டும். வம்பு வழக்குகள், அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள், இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கேதுவால், அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கேதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் அந்த 3 கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசி அன்பர்களே, அற்புதமான கால நேரம். என்ன, பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் ராசியில் உட்காந்துட்டு இருக்கிறார். சிம்ம ராசியை தவிர மற்ற ராசிக்கு தான் இந்த செவ்வாய்க்கேது பிரச்சனையே தவிர சிம்ம ராசிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிம்ம ராசிக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய கால நேரம், நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய காலம். வெளியில் என்னமோ ஒரு அவப்பெயர் ஏற்பட்ட மாதிரியும், ஒரு கலகங்கள் ஏற்பட்ட மாதிரி, ஒரு அஃபெக்ட் ஆன மாதிரி இருக்கும், ஒரு இமேஜினேஷன்ஸ் இருக்கும், இருள் சூழ்ந்ததை போல இருக்கும்னா செவ்வாய் ஒளி, கேது இருட்டு, நிழல் இல்லையாது. அப்போ அந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒளி, முதல்ல சூரியன் சிம்மமே மிகப்பெரிய ஒளி. அப்போ ஒளியான இடத்தில் ஒளி கிரகம் சேருகின்ற பொழுது பிரகாசமாக இருக்கும். சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் அவன் ராஜாவுக்கு சமமான வாழ்க்கை. பகை வீடுன்னு சொல்லுவாங்க, அப்படி கிடையாது, ராஜாவான வாழ்க்கை. கண்டிப்பாக அவனுக்கு அரசும் அதிகாரமும் அவன் கையில் ஒரு நாள் சேரில் உட்காந்தே தீருவான். ஆட்சி அதிகாரம் அவனுக்கு கையில் வந்தே தீரும். யாருக்கு? சிம்மத்தில் செவ்வாய் இருக்க பிறந்தவர்களுக்கு. ஆனால் கூட சனி இருக்கக்கூடாது, அசுப கிரகங்கள் ராகு இருக்கக்கூடாது. ஆனால் பாருங்கள் சிம்ம ராசி என்பர்களே, இந்த ஜூலை மாதம் உங்கள் ராசியில் செவ்வாய், உங்கள் பாக்யாதிபதி 9ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய 4-9 சுபத்துவர், முழு சுபராக இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் அமைந்திருக்கிறார். என்ன ஒரு சின்ன மைனஸு, கேதுவோடு இணைகிறார். ஆனால் இதனால் சிம்ம ராசி என்பர்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த செவ்வாய் கேது தொடர்பால் மற்ற ராசிகளுக்கு தான் ப்ராப்ளம் அப்ளை ஆகுமே தவிர சிம்ம ராசிக்கு அப்ளை ஆகாது. காரணம் என்னன்னாக்கா, இங்கிருந்து பார்வை தான் வேலை செய்யும், இருக்கும் இடத்தை அது பாதிப்பு செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கணும், ஜோதிடத்தை பார்க்க தெரிஞ்சுக்கணும். செவ்வாய்க்கேது இருக்கும் இடம் சிறப்பாகும், பார்க்கும் இடம்தான் பாழாகும். அப்போ அந்த கேதுவுடைய பார்வையும் செவ்வாயுடைய பார்வையும் எங்கெல்லாம் படுதோ, செவ்வாயும் கேதுவும் இணைந்து எங்கே பார்ப்பாங்க? உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருப்பீர்களே ஆனால் 7ஆம் பாவத்தை, கும்பராசியை பார்ப்பாங்க. அப்போ அந்த பார்ட்னர்ஷிப்பாக செய்யக்கூடிய ஜாபு, பார்ட்னர்ஷிப்பில் செய்யக்கூடிய பிஸ்னஸ்ஸு, எங்கெல்லாம் நண்பர்களோடு சேர்ந்து செய்யக்கூடியது, அதெல்லாம் சில ஏமாற்றங்களை கொடுக்கலாம். அதே போல் லைஃப் பார்ட்னர்ஸ், நண்பர்கள், இந்த பார்ட்னர்ஸுங்கிற வார்த்தை எங்கெல்லாம் பொருந்துமோ அங்கெல்லாம் அது பிரச்சனையை ஏற்படுத்தும். புரியுதா? நானும் ஒருத்தர் சேர்ந்து செய்கிறோம், ஒருத்தர் என்னை இன்வெஸ்ட் பண்ண சொல்கிறாரு, ஏன்னா ஒருத்தர் ஒர்க்கிங் பார்ட்னராக எடுத்துக்க சொல்கிறாரு, நான் இதை செய்யலாமா, இந்த மாதிரியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க இல்லையா? நீங்கள் எல்லோரும் தான் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு முறை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து, சார் எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, என்னோட பார்ட்னராக சேர்த்துக்கிறேன்றாங்க, நான் உள்ளே போகலாமா, என்னுடைய ரோல் என்னவாக இருக்கணும், நான் என்னுடைய டிசிஷன் என்னவாக இருக்கணும், நான் ஓகே சொல்லவா வேணாம்னு சொல்லவா? நீங்களாக தான் அந்த சிம்மராசி என்பர்கள் இவங்கெல்லாம் அட்வைஸ் எடுத்துக்கணும். சிங்கிளாக ஒர்க் பண்ணுறீங்க, சிங்கிளாக களத்தில் இருக்கிறீங்க, எந்த தடையும் இல்லை, கொடிகட்டி பறக்கக்கூடிய தன்மை. ஆமாம் சாமி அப்படி தான் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு அந்த மாதிரி தன்மை இல்லைன்னா அப்போ உங்கள் ஜாதகத்தில் ஓட்டை இருக்குதுன்னு அர்த்தம். சிம்ம ராசிக்கு இந்த ஜூலை மாதம் கொடிகட்டி பறக்கக்கூடிய தன்மை, செவ்வாய்க்கேது இணைவு, லாபத்தில் சூரியன், லாபஸ்தானத்தில் குருவோடு இணைவு. சார் அற்புதமான கால நேரம் சார் சிம்மராசிக்கு.
அதுவும் குறிப்பாக அரசு அதிகாரிகளாக இருப்பார்களே ஆனால் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்க, வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவங்க, அதே போல் அரசியல் தலைவர்கள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், மடாதிபதிகள், அரசியல் தலைவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, இவங்க எல்லாருக்குமே சிம்ம ராசியாக இருப்பார்களே ஆனால் ராஜயோகம் தரக்கூடிய மாதம். பல பிரச்சனைகளை ஜெயிக்கக்கூடிய மாதம், பல பிரச்சனைகளை ஜெயிக்கக்கூடிய மாதம். சில விஷயங்களை சொல்லுவாங்க, அடிதடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டாங்க, அந்த மாதிரி உள்ள போந்து ஜெயிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய கால நேரம். அப்போ பாருங்க சிம்மராசி என்பர்களே, இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சிம்ம ராசிக்கு அவ்வளோ ஒரு நல்ல யோகமான மாதமாக அமைகிறது. அப்போ ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் நல்ல உயர்ந்த நிலையில், உயர்ந்த ஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார்கள். நல்ல ராஜயோகம் உங்களுக்கு அமைகிறது. வேலையாக இருக்கலாம், குறிப்பாக வேலை செய்யக்கூடியவர்கள், உள்நாட்டில் வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், தொழில் நிமித்தமாக வெளிநாடு செல்லக்கூடியவர்கள், பிஸ்னஸ் ரிலேட்டடாக, குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு, அப்புறம் ஷேரில் அதே பிஸ்னஸாக செய்யக்கூடியவர்கள், அல்லது சைட் பிஸ்னஸாக பண்ணக்கூடியவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, இன்சூரன்ஸ் அந்த மாதிரியான பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், மார்க்கெட்டிங் பீப்புள்ஸு, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் ஷாப்பு, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டாக்டர்ஸு. இந்த டாக்டர்ஸும் சொல்கிறமே தவிர அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்குள்ளே ஒரு கார்ப்பரேட்டாக இருக்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல என்ன மாதிரியான ட்ரபிள் இருக்குன்னு நமக்கு தான் தெரியும். மெட்ராஸில் ஒரு பெரிய நிறுவனம், பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி, அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்னு பேர் சொன்னாலே உலகம் முழுவதும் தெரியும். அங்கே உள்ள மிகப்பெரிய ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி ஒரு 2 திருடம் உள்ள போந்த கதையாக போச்சு அது. சிம்ம ராசி. அப்போ யாருமே இதுக்கு கிரகத்திற்கு விதிவிலக்கல்ல, காலமும் நேரமும் அவங்க ஜாதகம்தான் ஜெயிக்கும். யாருமே இதுக்கு விதிவிலக்கல்லைங்கிறது இது ஒரு உதாரணம். அப்போ அது போல் ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், டாக்டர்ஸு, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, பெரிய அளவில் மார்க்கெட்டிங் பீப்புள்ஸு, பேங்க் செக்டர்ஸில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், லோன் கொடுக்குறவங்க, ரெக்கவரி பண்ணக்கூடியவங்க, ஜோனல் ஆஃபீஸராக இருப்பாங்க, ஜிஎம்மாக இருப்பாங்க. ஸோ பேங்க் செக்டரில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள். அப்போ இந்த மாதிரி உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் தொழில்துறையில் இருக்கக்கூடியவங்க, ஜாப் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அதே போல் ப்ரைவேட் ஜாப் செய்யக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள், இவங்க எல்லாருக்குமே இந்த ஜூலை மாதம் சிறப்பாக உள்ளது. சாமி எனக்கு இது நடக்கணும், எனக்கு ஒரு ப்ரமோஷன் வேணும், அல்லது ஒரு சின்ன விஷயம் சாமி நான் இதை எடுத்து மூவ் பண்ணுறேன், இதை நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன்னாக்கா நான் ஒரு பெரிய ஆள் ஆயிடலாம், என்னால் ஆக முடியுமா, அந்த மாதிரியான முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக சிம்ம ராசி என்பர்களே, நீங்கள் யாராக இருந்து உலகம் முழுவதும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரிதான், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் முன்னேற்றத்தை தரக்கூடிய, வெற்றி பெறக்கூடிய மாதமாக இந்த ஜூலை மாதம் அமைகிறது. அதே போலத்தான் மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், கடனை அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். புதிய தொழில் உருவாகும், அமையும். உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில் ரீதியாக உங்களுடைய புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். இன்னும் சொல்லப்போனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். குடும்ப உறவுகளிடத்துல, குறிப்பாக கணவன் மனைவி இடத்துல இப்போ தான் புரிதல் அதிகமாகும், மகிழ்ச்சி அது மேலோங்கும். அப்போ நிலையான குடும்பம், நிலையான வருமானம், உடல்நிலை ஆரோக்கியம். சிம்மராசினா ஆரோக்கியத்தை பற்றி எவ்வளோ குறைகள் இருக்கும்னு எனக்கு தான் தெரியும்.
வெளிநாடு போய் சிகிச்சை பண்ணிட்டு வந்தவங்களாம் நம்மகிட்ட இருக்காங்க. சிகிச்சைக்காக நாம் வெளிநாடு போய் பூஜை செஞ்சு கொடுத்துற அந்த விஷயமும் இருக்குது. அப்போ உடல்நிலை ஆரோக்கியம் அதிகரிக்கும். அதுக்கான பரிகாரங்கள், ஹோமங்கள், பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பு. ஸோ சிம்ம ராசி என்பர்களை இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வராகி. ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.